வணக்கம். வாங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? நாங்கள் இன்றைக்கு துளி கூட எண்ணெய் இல்லாமல் பச்சை மாறாமல் பொன்னாங்கானி கீரை வர எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் நான் ஒரு கட்டு பொன்னாங்கானி கீரை எடுத்துருக்கிறேன். நல்லா துப்புரவாக்கி கழுவி தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தண்டு பிஞ்சியாக இருந்தால் அதோட தண்டையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளணும். நல்லா கழிக்கக்கூடாது பொன்னாங்கானி கீரையை. தண்டில் நிறைய சத்து இருக்குது. எப்போவுமே கீரையை கழுவிட்டு தான் வெட்ட வேணும். முதல்ல நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாயை வெட்டி கொள்ளுவோம். நல்ல மெல்லிசாக அரிஞ்சு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் கீரையை அரிஞ்சு கொள்ளுவோம். நல்ல மெல்லிசாக அரிய வேணும் கீரையை. கீரைகளை எப்போவுமே பச்சை மாறாமல் சமைக்க வேணும். அப்போ தான் அதில் உள்ள சத்துக்கள் எங்களுக்கு முழுமையாக உடம்புக்கு கிடைக்கும். வீடியோ பார்க்குற நீங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கீரை அரிஞ்சு முடிஞ்சது. இப்போ நாங்கள் அதை தாச்சியில் போட்டுட்டோம். அதே தாச்சிக்குள்ளே வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போடுவோம். இப்போ தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கொள்ளுவோம். தேவையான அளவு உப்பு தூள் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் போட்டு நாங்கள் வடிவாக கையால் ஒருக்கா கசக்கி விடுவோம். இனி நாங்கள் இதை இப்படியே தூக்கி அடுப்பில் வைக்கிறது மட்டும்தான் வேலை. கீரையை அடுப்பில் வச்சுட்டோம். இதை நாங்கள் 1 நிமிஷத்துக்கு மேலே அடுப்பில் விடக்கூடாது. நல்ல நெருப்பில் 1 நிமிஷம் வறுத்து எடுத்தால் எங்களோட சுவையான வர தயாராகிடும். கீரையை ஒரு நாளும் மூடி சமைக்கக்கூடாது. மூடி சமைச்சோம்னா அதில் உள்ள பச்சையம் வெளியேறிடும். கீரையின் கலர் மாறிடும். அதே போல் கீரையை இறக்கிட்டு நீங்கள் அதே தாச்சியோடு வைக்கக்கூடாது. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட வேணும். அதே சூடான தாச்சியில் வச்சுருந்தாலும் கீரையின் கலர் மாறிடும். பச்சை மாறாத எங்களோட பொன்னாங்கானி கீரை வர தயாராகிட்டுது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.